வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூதி. நிறுவனம் மற்றும் பயிற்று ரெடி ஐஏஎஸ் அகாடமி. ஒரு ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வு. ஒரு வருடமாக சம்பளம் கொடுக்கவில்லை அரசு ஊழியர்கள். சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் தட்டச்சர் பணிக்காக டிஎன்பிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்ற காந்தி என்பவர் நியமிக்கப்பட்டார். ஆனால் அங்கு டைபிஸ்ட் வேலை இல்லாத காரணத்தால் உடனடியாக அவரை இளநிலை ஸ்டான்லி மருத்துவமனையில் உள்ள ஸ்டோரில் பணிபுரிந்தார். இவர் பணியில் சேர்ந்து 10 மாதம் கடந்தும் இதுவரையிலும் 1 மாத ஊதியம் கூட கிடைக்காத சூழ்நிலையில் ஸ்டான்லி மருத்துவமனை டீன் பாலாஜியிடம் சொல்லி குற்றம் சாட்டியுள்ளார். சார், என்னுடைய சொந்த ஊர் விருதுநகர். நான் இந்த பணிக்காக சென்னையில் வந்து தரமணியில் வீடு வாடகைக்கு எடுத்து வைத்து வருகிறேன். இந்த வேலையை நம்பி நானும் திருமணம் செய்து தற்போது என் மனைவி 3 மாத கர்ப்பிணியாக உள்ளார். இந்த சூழ்நிலையை எனக்கு 10 மாதங்களாக சம்பளமே கொடுக்கவில்லை என்றால் நான் எப்படி சார் வாழ்வது என கேள்வி எழுப்பியுள்ளார். நியாயமான கேள்வி. 1 மாதம் சம்பளம் கொடுக்கலனாவே எவ்வளவு கஷ்டப்படுவோம்னு தெரியும். ஆனால் டீன் பாலாஜி பொறுப்பற்றத்தனமாக பேசி அனுப்பி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து மனநொந்து போன சிஎம் செல்லுக்கு சம்பளம் இல்லாமல் சாகிறேன் என்ற மெயில் அனுப்ப இந்த தகவல் மீண்டும் மருத்துவமனை நிலைக்கே வந்துள்ளது. அவர் உடனடியாக ஏஓ ராஜேந்திரன் அழைத்து நடந்ததை கூற அவர் காந்தியை கூப்பிட்டு, நீ சிஎம் செல்லுக்கு புகார் அனுப்பினால் உடனே உனக்கு சம்பளம் போட்டு விடுவோமா, போய் வேலையை பாரு, அது வரும்போது வரும் என கூறியிருக்கிறார். அந்த நிலைமையில இருந்து பார்த்தாதான் தெரியும் அவருக்கு. இதனால் மனவேதனை அடைந்த காந்தி நேற்று தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவலின் பேரில் சம்பவத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அவரின் உடல் இறுதி சடங்கிற்காக விருதுநகரில் உள்ள அவர் வீட்டில் கொண்டு செல்லப்பட்டது. இந்த நிலையில் காந்தியின் மனைவி தனது கணவர் இறப்பிற்கு ஸ்டான்லி மருத்துவமனை டீன் பாலாஜி மற்றும் ஏஓ ராஜேந்திரன் இருவரும் தான் காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார். இதுவரையிலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. நன்றாக படித்து அரசு தேர்வில் தேர்ச்சி பெற்று அரசு வேலையில் சேர்ந்து காந்திக்கு ஊதியம் அளிக்காமல் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீங்க அரசாங்க வேலை வாங்கி உள்ள போனீங்கன்னா உள்ள நிறைய பிரச்சனைகள் எதிர்கொள்வீங்க. இது மாதிரி வந்து ரொம்ப ரேரான சம்பவம் தான். அந்த மாதிரி மற்றபடி எல்லாருக்குமே டான்னு வந்து அந்த மாசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே கிரெடிட் ஆயிடும். இது மாதிரி சில டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி வரும். இது கண்டிப்பா அந்த பணம் எப்படி வந்துடும். இவர் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டுட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த புதிதாக நீங்க வேலைக்கு சேர்றீங்கல்ல, உங்களுக்கான சில அறிவுரைகள். அதாவது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆர்வ கோளாறுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோ அந்த வேலையை செய்யுங்க. அதை கண்டிப்பா செஞ்சிருங்க. அதுல எந்த டிலே வைக்காதீங்க. ஏன்னா அப்படி டிலே வச்சீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு 17A 17B அப்படிங்கிற சார்ஜஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் உங்க எஸ்ஆர்னு சொல்லக்கூடிய சர்வீஸ் ரெஜிஸ்டர்ல என்ட்ரி ஆகும். அதெல்லாம் பின்னாடி பிரச்சனை ஆகும். இதை தவிர சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட வேலையை முடிச்சுட்டு அடுத்தவங்க வேலை, அங்க இருக்கிறவங்க வேலையெல்லாம் எடுத்து சேர்த்து பண்ணுவீங்க. அப்படி நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களை இழுச்ச வாயன்னு சொல்லி உங்க தலையிலேயே நிறைய வேலையை வந்து கட்டிடுவாங்க. உங்க வேலையை கரெக்டா நீங்க பாத்துருங்க. எக்ஸ்ட்ரா இருந்தாலும் எனக்கு கம்ப்யூட்டர் ரொம்ப நல்லா தெரியும், அது தெரியும், எனக்கு எழுத்து ரொம்ப நல்லா வரும், அழகா வரும், அந்த மாதிரிலாம் நீங்க எழுதுனீங்க அப்படின்னா உங்களை வந்து சில சமயம் ஆபீஸை திறக்க சொல்லுவாங்க. அங்க இருக்கிற ஓஏவே, அதுக்கப்புறம் ஆபீஸை மூடுற வரைக்கும் வந்து இருக்க வேண்டி வரும். உங்களுக்கு கொடுத்த வேலை அதை வந்து நீங்க கரெக்டா பெர்ஃபெக்டா முடிச்சிருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆபீஸ்லயும் சாதிய ரீதியில வந்து தாக்குதல்கள் கண்டிப்பாக நடக்குது. அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. எனக்கே நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணி இருந்திருக்கிறாங்க. இப்ப கூட ரீசெண்டா கூட ஒருத்தர் வந்து பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி ஹெட் மாஸ்டர் வந்து இந்த மாதிரி ஜாதிய ரீதியில வந்து பாத்தீங்கன்னா என்ன காட்டுறாரு. அது மட்டும் கிடையாது, அவரே சொல்றாரு, நீ எங்க வேணாலும் யார்கிட்ட வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்றாரு. அப்படிங்கும்போது இதை நார்மலா இந்த மாதிரி உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்றது கிடையாது. 2 விதமான காரணங்களும் சொல்லலாம். அது எப்படிங்கிறத பார்த்து கம்ப்ளைண்ட் பண்றதுதான் நல்லது. ஆனா கம்ப்ளைண்ட் பண்ணா இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரும். அதுக்கு பெரிய அந்த அளவுல பெரிய ஆக்ஷன் எடுக்க போறதும் இல்லை. அப்படிங்கிறதுல போற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்காகவே சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கண்ணும் காணாம மன உளைச்சலோட இருக்கிறாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் நடக்குது. அடுத்து இந்த மாதிரி சம்பளம் சில பில் எல்லாம் பாஸ் ஆகிறதுக்கு டிலே ஆனா வருத்தப்பட வேணாம். கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து பாஸ் ஆகும். சில சில டிபார்ட்மெண்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா சில பேருக்கு சம்பளம் டிலே ஆனாலும் அவங்க கவலையப்படாம இருக்கணும்னா அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே லஞ்சம் வாங்கக்கூடிய பேர் வழியா இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் சம்பளம் அப்படிங்கிறதே தேவையே கிடையாது. அதனால அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பில் எல்லாம் இருக்கும். பில் எல்லாம் மெதுவா பாஸ் பண்ணுவாங்க. பில் பாஸ் பண்ணாலும் அவங்க கவலை இல்லை. வந்தா கூட சம்பளமே வரலன்னா கூட அவங்களுக்கு கவலை இல்லை. அதை விட பல மடங்கு அவங்க வந்து பணம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப கொடுமையான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அலுவலகத்துல நடக்கும். உங்களுடைய சம்பளம் இருக்குல்ல,
அலுவலகம் சில சமயம் நீங்க சம்பளம் அல்லது பில்லை பாஸ் பண்றதுக்கு அங்க உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் தான் அதை பண்ணுவாங்க, அவங்களுக்கே நீங்க லஞ்சம் கொடுக்க வேண்டியது. அதாவது உங்க அலுவலகத்துல இருக்க பணிபுரியறவங்களுக்கே உங்க பில்லை பாஸ் பண்றதுக்கோ சில சமயம் சம்பளம் போட வேண்டியது இருக்கிறதுக்கோ இங்கே காசு கொடுக்க வேண்டியது வரும். ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்ல தான் இது அதிகமா நடக்கும். ஏன்னா ட்ரெஷரிக்கு தான் நிறைய வேண்டிய வருது, நம்ம பில்லெல்லாம் பாஸ் பண்ண வேண்டியது. இப்ப ட்ரெஷரிலேயே இந்த லஞ்சம் எல்லாம் நிறைய தலைவிரித்து ஆடக்கூடிய டிபார்ட்மெண்ட். அதனால இந்த மாதிரி ஒரு 10 மாசம் அப்படின்னா அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம். தவறான முடிவு எடுத்ததான் நான் சொல்லுவேன். ஆனாலும் இந்த மாதிரி சில பேருக்கு புதுசா சில பேர் ஜாயின் பண்றீங்க, உங்களுக்கு இது மாதிரி நடந்தாலும் கொஞ்சம் அது எப்படி அங்க உள்ள சீனியர் ஸ்டாஃப் அவங்களை கேளுங்க, சரிங்களா, எப்படி சம்பளம் வாங்கலாம் அப்படிங்கிறது. அந்த முறையில் அதை கண்டிப்பா வாங்கலாம். கொஞ்சம் டிலே ஆனாலும் கண்டிப்பா வந்து சேர்ந்துடும். பட் இந்த மாதிரி இந்த டீன், அந்த மாதிரி ஏவோ, உங்களுடைய அலுவலக அதிகாரிகள் இந்த மாதிரி யாராவது இந்த மாதிரி கொஞ்சம் கடுமையான தனமாக பேசியிருந்தா அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு சம்பளம் வந்துடும். இந்த மாதிரி பேசியிருந்தா அது மிகுந்த கண்டனத்துக்குரியது. அதனால புதிதா இப்ப வேலைக்கு சேர்ந்திருப்பீங்க, உங்க வேலையை சரியா பார்த்துருங்க, சரிங்களா. உங்க வேலையை நீங்க சரியா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலே போதும். மற்றவங்களுக்கு சில பேருக்கு தேவைப்படுறவங்க கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா தேவைப்படும், அவங்களால இயலாம இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க ஹெல்ப் பண்றது தப்பு இல்லை. பட் ரொம்ப நான் சொன்னேன் அப்படி இழிச்சவாயன் அப்படிங்கிற அந்த பேர் எடுக்கிறாங்க. ஹெல்பிங் அப்படிங்கிறது வேற, நம்ம ஹெல்ப் பண்றதை அவங்க வேற விதமா அதை நினைச்சிடக்கூடாது. சரி இவன்ட்ட என்ன வேணாலும் வேலை வாங்கலாம் போல இருக்கு, நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு போயிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு கோர்ஸ் சம்பந்தமான தகவல்கள் மட்டும், வேற ஜென்ரல் query பண்ணாதீங்க. இதெல்லாம் ஆஃபீஸ் நம்பர், ஸோ உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால கோர்ஸ் சம்பந்தப்பட்ட தகவல்கள், குரூப் 2 இதுக்குரிய டெஸ்ட் பேட்சஸ், அதுக்கப்புறம் இதெல்லாமே உங்களுக்கு இப்போ 50% டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு போயிட்டு இருக்கு. அதனால வகுப்புகள், அதுக்கப்புறம் டெஸ்ட், அதுக்கப்புறம் புத்தகங்கள், இதெல்லாம் இதை பத்தி டீட்டெயில் வேணும்னா அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் பகிரும். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு, பாருங்க. நன்றி.